Hi friends, welcome to our channel, Lead Developer. நாம் என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Bootstrapல image responsive பார்க்க போறோம். Image responsive அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் டேபிள் ரெஸ்பான்சிவ் மாதிரி தான். இது image responsiveல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ்க்கு வந்து ஒவ்வொரு ஹைட் விட்த் எல்லாம் இருக்கும். அந்த இதுக்கு மாதிரி நம்ம டேப்லெட் சேஞ்சஸ் மாதிரி அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகணும். நம்ம இப்போ ஃபோன்ல யூஸ் பண்றோம்னா அந்த ஃபோனுக்கு ஏத்த மாதிரி அந்த இமேஜ் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது image responsive யூஸ் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ நம்ம போற கோடிங்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம முன்னாடி பண்ணியிருந்த டேபிள்ல தான் அதே தான் பண்ண போறோம். இத பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து டேபிள் வைக்க போறோம், ஒரு பக்கம் வந்து இமேஜ் வைக்க போறோம். எப்படின்னு பாருங்க. இந்த கண்டெய்னர் ஸ்ப்ளிட் பண்ண நான் முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன், போய் பாத்துக்கோங்க. இதில் நம்ம இமேஜ் வைக்கலாம். இது நம்ம அந்த டேபிள் வந்து அந்த பக்கம் வைக்கிறதுக்கு டேபிள் நம்ம வைக்கலாம். இதுக்கு div class g6 md 6 div க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல அவ்வளவுதாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. ரன் பண்ணா மட்டும் போதும். இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஸ்க்ரோல் வந்திருக்கு, ரெஸ்பான்சிவ் இல்லை. எப்படி ரெஸ்பான்சிவ் சேஞ்ச் பண்ணுறோம் பார்க்கலாம். இதுக்குள்ளாடி கிளாஸ் img ரெஸ்பான்சிவ் img ரெஸ்பான்சிவ் கண்ட்ரோல் எஸ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஸ்பான்சிவ் வந்திருக்குது. நமக்கு எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ரெஸ்பான்சிவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இமேஜ் வித் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சர்க்கிளாக எப்படி கொண்டு வரும் பார்க்கலாம். செமி சர்க்கிளாக வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது img சர்க்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் வந்து 4 முக்கியம் ஹார்னர்லேயும் வந்து அப்படி ஒரு பார்டர் மாதிரி வரும். பார்டர் மாதிரினா சர்க்கிள் சேஞ்சஸ் மாதிரி வரும், ஒரு பாலிஷ் மாதிரி பாருங்கள். 4 எட்ஜ்லையும் அந்த மாதிரி வந்திருக்கும். அதான் நம்ம ரவுண்டட்னு சொல்கிறோம். தம்ப்நெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 4 பக்கமும் பார்டர் மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இதுதான் தம்ப்நெயில். இந்த நம்ம ரெஸ்பான்சிவ் கொடுத்தா நமக்கு அந்த எந்த மொபைலில் யூஸ் பண்ணாலும் நம்ம வெப்சைட்டோட வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.